புதிய நீதிபதிகளுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் முகமூடி கொள்ளையின் 3க்கும் மேற்பட்ட கடைகளில் அடுத்தடுத்து கைவரிசை. கடப்பாரை கொண்டு கதவை உடைத்து சுமார் 4 லட்சம் ரூபாய் பணத்தை மஞ்சள் பையில் அள்ளி சென்ற கொள்ளையன் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி துவங்கியதை அடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல தோல் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். புதிய நீதிபதிகளுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த 9 வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 6 வழக்கறிஞர்கள் என மொத்தம் 15 வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரியில் இருந்து முதல் முறையாக 9 நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதுவும் கிராமப்புற ஓரங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதல்வர் பாராட்டினார். சபாநாயகர் செல்வம், சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி உடனிருந்தனர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொல் தொடர்கேற்ப குட்வில் நிறுவனம் 2024 ஆண்டிற்கான முதல் கடவுச்சீட்டை கனடா நாட்டிற்கு பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை அதன் நிறுவனர் டாக்டர் விஸ்வா தெரிவித்தார். புதுவை முதலியார்பேட்டையை சேர்ந்த திரு சார்லஸ் என்பவருக்கு கனடா செல்ல விசா நேற்று இரவு கிடைக்கப்பெற்றது என்றார். மேலும் கனடா மற்றும் இங்கிலாந்து, சிங்கப்பூர் சென்று பணி செய்ய விரும்புவோருக்கு வழிகாட்டுதல் செய்யப்போவதாக கூறினார். வணக்கம். குட்வில் நிறுவனமானது இந்த 2024க்கான முதல் கனடா நாட்டிற்கான விசாவை கிடைக்கப்பெற்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டிருந்தது. முதலியார்பேட்டை சேர்ந்த திரு சார்லஸ் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் வெளிநாட்டில் சென்று படிப்பு மற்றும் படிப்பினுடைய வேலைக்கு நம்மிடம் விண்ணப்பித்திருந்தார். அவருக்கான விசா கடவு சீட்டு நேற்று இரவு நமக்கு கிடைக்கப்பெற்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு 5 நபர்கள் நமக்கு இந்த கனடா சென்று படிப்பதற்கான விண்ணப்பத்தை அளித்துள்ளார்கள். அவர்களுக்கான விசாவும் இந்த வாரம் எந்த நேரத்திலும் வரலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்ச் மாதத்திற்குள் கனடா சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் விசாவை நமது குட்வில் நிறுவனம் மூலம் அளித்தார்கள் என்றால் அவர்களுக்கு கூடிய விரைவில் விசா கிடைக்கும் என்பது மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் செயலர் மற்றும் வாயா வில்லங்கம் சேனலின் உரிமையாளர் அம்மா ஆறுமுகம் அவர் பிறந்த நாளுக்கு பத்திரிகையாளர்கள் நேரில் சால்வையை அணிவித்து பூங்கொத்து மற்றும் பரிசுகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை புரட்சி சத்யா மதிமுகம், சுகுந்தன், ITV சங்கர், சரவடி முனியன், செய்தி அலசல் சித்தானந்தம், உலக செய்தி தங்க பிரகாசம், சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் யூனியன் தலைவர் மதிமக ராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் முகமூடி கொள்ளையின் 3க்கும் மேற்பட்ட கடைகளில் அடுத்தடுத்து கைவரிசை. கடப்பாரை கொண்டு கதவை உடைத்து சுமார் 4 லட்சம் ரூபாய் பணத்தை மஞ்சள் பையில் அள்ளி சென்ற கொள்ளையன் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் நாளுக்கு நாள் திருட்டு, வழிப்பறி மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக அடிக்கடி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த வில்லியனூர் நகர பகுதியில் உள்ள மெடிக்கல், டீ கடை மற்றும் பேக்கரி என 3 கடைகளில் அடுத்தடுத்து திருட்டு போனது. இன்று காலை கடையின் உரிமையாளர்கள் கடையை திறக்கும் போது கடையில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு பணமும் திருடு போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கடையின் உரிமையாளர்கள் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் கடையின் உள்ளே சென்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் பொழுது மோட்டார் சைக்கிளில் வரும் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கடப்பாறையை கொண்டு கடையின் கதவுகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை உடைப்பதும் அதன் பின்பு கல்லாவில் இருந்த பணத்தை மஞ்சப்பையில் அள்ளி சென்றதும் தெரிய வந்தது. இதே போன்று அடுத்தடுத்த 3 கடைகளிலும் முகமூடி கொள்ளையன் கைவரிசை காட்டியுள்ளார். இதில் சுமார் 4 லட்சம் ரூபாயை அவர் திடீர் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடைகளை உடைத்து பணத்தை திருடி சென்ற கொள்ளையனை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் கடைகளை உடைத்து முகமூடி கொள்ளையன் கைவரிசை காட்டியுள்ள சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைவரின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீட்டு மாடிகளில் சோலார் அமைத்தல், 300 யூனிட் மின்சாரம் இலவசம், நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க குழு, அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்ட விரிவாக்கம், தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 3 கோடி பெண்களை லட்சாபதிக ஆக்குதல், இலக்கு நிர்ணயம், ஆன்மீக சுற்றுலா மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிக்க திட்டம், வருமான வரி விதிப்பு விகிதங்களில் மாற்றமில்லை என்ற அறிவிப்பு போன்றவற்றை அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்றம் பெற செய்யும் என்பதில் ஐயமில்லை. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி துவங்கியதை அடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் மாற்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தார். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மழையால் பாதித்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவிகளை தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் வழங்கி வந்தார். இந்நிலையில் விரைவில் அரசியலுக்கு வரப்போவதாகவும் அதற்கான அரசியல் கட்சியை விஜய் துவங்க உள்ளதாகவும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது. அதற்கான பணியிலும் இயக்க நிர்வாகிகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் கட்சியின் பெயரை பதிவு செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவங்கியுள்ளதாக விஜய் அறிக்கை மூலம் அறிவித்தார். இதையடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் நடிகர் விஜயின் பாடல்களை இசைத்தவாறு கையில் மக்கள் இயக்க கொடி மற்றும் விஜயின் புகைப்படங்களை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல தோல் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை தலைமை இடமாக கொண்டு தனியார் தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கு சொந்தமாக கடைகள் மற்றும் விடுதிகள் உள்ளது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தோல் தயாரிக்கும் சொந்தமான கடைகள் மற்றும் தனியார் விடுதி என மொத்தமான 4 இடங்களில் பிரித்து காலை முதல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். புதிய நீதிபதிகளுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் முகமூடி கொள்ளையின் 3க்கும் மேற்பட்ட கடைகளில் அடுத்தடுத்து கைவரிசை. கடப்பாரை கொண்டு கதவை உடைத்து சுமார் 4 லட்சம் ரூபாய் பணத்தை மஞ்சள் பையில் அள்ளி சென்ற கொள்ளையன் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி துவங்கியதை அடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல தோல் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.